ஹாய் எல்லாருக்கும் முறையும் நான் உங்கள் கோப்ரோ பைக்கர் விஷ்ணு கஜா. இன்றைக்கி நம்ம எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கண் முன்னால் நின்றுட்டு இருக்கு பாருங்கள், யமகாவில் புதுசாக அறிமுகமாக இருக்க யமகா MT-15 வெர்ஷன் 2 2025 மாடல். இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்பவும் சூப்பராக இருக்குது. பழைய MT-15க்கும் புது MT-15க்கும் எதனா டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லுக் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஸோ கலர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், அதில் மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்ம கண் முன்னால் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் மாடல். ஸோ டீலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு கலர் தான் இந்த ஒய்லட் கலர். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ரீமியமாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லைட் வித் BA LED ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சேம் உங்களுக்கு ஷாம்பைன் கோல்டு அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் டிஸ்க்கு, சேம் டயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டயர், சேம் டிஸ்க், டியூவல் சேனல் ABS. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணலை. இதில் அப்டேட் ஆகிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த TFT கன்சோல் தான். பார்த்திங்கன்னா நம்ம யமகா FZ வெர்ஷன் 4 ஹைப்ரிட் மாடலில் பார்த்த சேம் ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. பட் இந்த TFT கன்சோல் ஃபஸ்ட்டு MT-15 தான் வந்திருக்கணும். பட் ஆனால் யமகா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹைப்ரிட் மாடல் FZ வெர்ஷன் 4 ஹைப்ரிட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல், நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன், வெதர், ஸோ செட்டிங்ஸ், மியூசிக்ஸ் திரும்ப அது எல்லாமே வந்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் இண்டிகேட்டர், தீம் செலக்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 தீம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும். இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீமை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் தீமே வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்கும். இந்த சென்சாரை நான் மறைச்சேன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டல் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக மறைச்சேன்னா உங்களுக்கு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். ஸோ ஆம்பியன்ட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும், நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் இதில் மாற்றிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் MT-15 ரொம்பவும் ஒரு சிரமமான கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்சஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா MT-15க்கு யமகா அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு, ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட்ஸும் வந்து இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா FZ வெர்ஷன் 4 ஹைப்ரிட்டில் இருக்க சேம் ஸ்விட்சஸ் தான். ஆனால் ஸ்டாண்டர்ட் மாடலில் இந்த TFT டிஸ்பிளேவும் கிடையாது, இந்த ரிவைஸ்டு ஸ்விட்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. பழைய MT-15 என்ன இருந்ததோ அதே LCD ஸ்பீடாமீட்டர் ப்ளஸ் அதே ஸ்விட்சஸ், கன்ஃபியூஸ் பண்ணுற இந்த இடத்துல ஹாரன் வரும், இந்த இடத்துல இண்டிகேட்டர் வரும், அதே ஸ்விட்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் மிரர்ஸ், சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், சேம் டேங்க், சேம் சீட், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே பழைய வண்டி மாதிரி தான் இருக்கும். அப்டேட்டட் வந்து இது மட்டும்தான். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஹசார்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, டீலக்ஸ் மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கும் டீலக்ஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அண்டு ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சேம் 155cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர், லிக்விட் கூல்டு, 6 கியர் பாக்ஸ், VVA எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா யமகா பண்ணலை. பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸாக செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ மிரர்ஸ், அலாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம MT-15யும் R15யும் FZயில் இருக்க சேம் அலாய்ஸ் மிரர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ் மாடலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம்னு சொல்லிடுறேன். ஒன்று ஸ்பீடாமீட்டர் கன்சோல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்சஸ். ஸோ இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கும் டீலக்ஸ்க்கும் இருக்குது. இதில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டீலக்ஸ் மாடலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் ஹைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டீலக்ஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1,82,000 எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1,72,000 வருது. கிட்டத்தட்ட 10,000 ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இந்த 2 வண்டிக்கும். அவங்க பண்ணியிருக்க இந்த LED இண்டிகேட்டர்ஸ், ஸ்பீடாமீட்டர் கன்சோல், ஸ்விட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்த MT-15லேயே அவங்க LED இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டீலக்ஸ் மாடல் அறிமுகப்படுத்துனதுனால அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் வித் ஹசார்ட் லைட்டோட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10,000 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ
இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டியூக் 160 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. பட் ஆனால் டியூக் 160 இந்த வண்டியோட மைலேஜ், இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட், இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட், அதாவது மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுமா இல்லை வந்து என்ன நடக்கும், அதாவது டியூக் 160க்கும் MT-15க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான காம்படிஷன் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க போகுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் கொடுத்துருக்க அப்டேட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் 10,000 ரூபாய் அதிகமாக இருக்க இந்த MT-15 டீலக்ஸ் மாடல் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை 10,000 ரூபாய் கம்மியாக இருக்க ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல் மக்களே. பாய்.